கடந்த 2-3 நாட்களாக என்னுடைய சட்டமன்ற பேச்சையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வெரி இன்ஸ்பைரிங். நான் என்ன சார் இன்ஸ்பைரிங், நான் பேச்சு இங்க இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு பேரா ஒலிம்பியனுடைய வாழ்க்கையும் உலகத்தினுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்ப இவங்களையெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க எப்படி ஒரு விஷயத்துல போட்டாங்களோ அதை மட்டும் போடுங்க. தயவு செய்து டிவியேட் ஆகாதீங்க. நீங்க உங்களுடைய டேலண்ட்டை அந்த ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் போடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்துக் கொள்வதற்காக இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான். இந்த நேரு ஸ்டேடியம் இருக்கு பாருங்க, இதுல நான் பார்வையாளராக வந்திருக்கேன். உள்ள விட மாட்டாங்க, கெஞ்சி இருக்கேன். இது என் தொகுதி எக்மூர். பிறகு ஒரு ஸ்டேஜ் வந்தது, உள்ள வந்துருவேன், இதெல்லாம் ப்ரிவிலேஜ். இந்த கிரவுண்ட் எங்களை விட மாட்டாங்க. அந்த கார்னர் இருக்குல்ல, அது எல்லாரும் விட்ட பிறகு அங்கே கொஞ்சம் காவல்துறை நண்பர்கள், ஃபயர் சர்வீஸ் ஆளுங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண அண்ணா அப்படின்னா அங்கே விடுவாங்க. அங்கே நின்று பார்த்துருக்கேன். இங்கே ஒரு ஸ்டேஜ் வந்தது, இங்கே தான் இந்த இந்திய சினிமாவினுடைய உச்சகட்டம் பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் நடந்தது. இந்த ஸ்டேஜில் நான் ஆங்கராக நின்று தொகுத்து இதே மணியில் தொகுப்பாளராக வந்தேன். இதே நேரு ஸ்டேடியம்ல ஒரு ஸ்டேஜ் வந்தது. சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய பதவியேற்றுள்ளால நான் அமைச்சராக வந்தேன். இன்னைக்கு இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. என்னுடைய அருமைக்குரிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு. இது 1 மாசமா அவர் விடாம சொல்லி அவர் வீட்டு ஃபங்க்ஷன் கூட இப்படி கூப்பிட்டதில்ல. உங்களுக்காக எங்களை எல்லாம் கம்பல் பண்ணி கழுத்துல கத்தி வைக்காத எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இங்கேயும் அவருக்காக வந்தது சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஆசை, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்கள பல பேர் அந்த சாதனையை செய்து முடித்த பிறகு இந்தியாவிலேயே நிறைய ஒலிம்பிக் பதக்கங்கள் வென்றதற்காக இந்த தமிழ்நாட்டிற்கு பாராட்டு விழா இதே அரங்கத்தில் நடக்க வேண்டும். அதற்கு இந்த சகோதரன் ராஜ்மோகனை நீங்கள் அழைக்க வேண்டும். கான்பிடண்டா இருங்க, கட்டாயமா நடக்கும். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.